ஒரு முதலமைச்சருடைய படம் வருது, ஒரு ஜனநாயகம் திரைப்படம் வருது. அவரு அரசியலுக்கு முன்பாக என்ன வேணா இருக்கட்டும். அரசியலுக்கு அப்புறம் ஒரு படம் வருது. அந்த படத்துல பெண்கள் குறித்து ஒரு கெட்ட வார்த்தை வருது. நான் பார்க்கலையே. இல்ல அது அது வந்து ஒரு டேஷ் மகன்ற அவருடைய ஸ்லாங்லயே சொல்லணும்னா ஒரு டேஷ் மகன் அப்படின்ற மாதிரி வார்த்தை வருது. அவர் பேசுறாரு. கடந்த காலையில ஒரு திரைப்படத்துல பேசியிருக்காரு. அப்போ அந்த கெட்ட வார்த்தை பெண்களை கொச்சப்படுத்துதுன்னு தெரிஞ்சு ஏன் அதை பேசுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது முதலமைச்சரை பேசலாமான்னு கேள்வி எழுப்ப முடியுமா? அதாவது அந்த படத்துல இப்ப இந்த டாபிக் நம்ம பெரிய டாபிக். இப்போ ஆள் என்பது கெட்ட வார்த்தை கிடையாது. கெட்ட வார்த்தை ஆக்கப்பட்ட வார்த்தை. உண்மையிலே அது தேவருக்கு அடியார் அப்படின்றது நல்ல வார்த்தை, புனிதமான வார்த்தை. நம்ம அதை காலப்போக்கில் எப்படி நாற்றம்ன்றது நல்ல மனத்தை கெட்ட மனம்னு ஆக்கிட்டோமோ அது மாதிரி சில வார்த்தைகள் மருவி வருது. அதெல்லாம் நம்ம பேச வேண்டியது தான். பட் அவரு அந்த படத்தை நடிச்சு கொடுத்து எடிட் எல்லாம் பண்ணும்போது he was not the chief minister. இன்னைக்கு அவர் ஒரு படத்துல நடிச்சு இந்த மாதிரி டைலாக் எல்லாம் நீ கட் பண்ணிருக்கலாமே. அதுக்கப்புறம் தானே வருது. பண்ணியிருந்திருக்கலாம். ஐ அக்ரி வித் யூ. எடிட் பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இனிமே அவரும் தான் பேசக்கூடாது. அவருக்கு மட்டும் என்ன கிரீடம் இஷ்டம். அவரும் ஜனநாயகத்துல எங்களோட பிரதிநிதி, எங்களுக்காக தான் சேவை செய்ய வந்திருக்கிறதா அவர் சொல்றாருன்னா, அப்ப நீங்க எங்களை தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். நாங்க மேன் மக்கள். நீங்க எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி கீழ்த்தரமா பேசுனீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் எங்களுக்கு? சங்கு சுட்டாலும் நீங்க வெண்மை தான் தரணும். அவங்க பேசுனாங்களா இவங்க பேசுனாங்களா அதெல்லாம் சொல்லாதீங்க. எங்க ரெப்ரசன்டேட்டிவ் இன்டர்நேஷனலி எல்லாரும் பாக்குறாங்க. தமிழ்நாடுன்னா கல்ச்சர்ல சிறந்த நாடுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஐயே எங்க சீஃப் மினிஸ்டர் தான் பேசுவாராம், அங்க அப்போசிஷன் பார்ட்டி அதுக்கு மேல கேவலமா பேசுவாங்களான்னா எங்களுக்கு இன்டர்நேஷனல் ஷேம் கொண்டு வந்து தராதீங்க. இது யாருக்கும் புரியாதா? நீங்க ஜஸ்ட் கேளுங்க, புட்டு புட்டு வைக்குது இவ்வளவு அசிங்கமா பேசுதா இந்த வார்த்தைக்கு இதான் அர்த்தம்னு அது பாட்டா பிரிச்சு சொல்லுது. அப்ப இப்படி நீங்க எங்களை ஷேம் பண்ணாதீங்க. உங்களோட அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைகளுக்கு பெண்களை பகடக்காய யூஸ் பண்ணாதீங்க. அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் த மேன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு புதுசா சட்டம் வேணா ஏற்றிக்கோங்க. அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் உமன் சொல்லிட்டு எங்களை முன்னிலைப்படுத்தாதீங்க. அப்ப எங்க பேரை நீங்க பயன்படுத்தினா தீவிரத்தோட பயன்படுத்துங்க. அது கடைசி கட்டம் வரைக்கும் கொண்டு போங்க. பாதியிலே அபார்ட் பண்ணி அனுப்பி விட்டுறாதீங்க. அப்ப இன்னொரு தடவை ஒரு ஆள் எங்களை பத்தி தப்பா பேசுறாரு, அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் விமன். அது தொடர்ந்து திமுக என்னைய அவுட்ரைட் தான் பண்ணிட்டு இருக்காங்க மாடஸ்டியை பல விதங்கள்ல. பட் இப்படி பண்றதுன்றது அது இருக்கிறதுலே ஆண்மையற்ற செயல். ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டிக்னிஃபைட் வித் அன் ஆன்சர். அந்த லெவலுக்கு தான் அதை நம்ம பார்க்கணும். பட் தொடர்ந்து எல்லா பெண்களையும், அதுவும் குறிப்பா சினிமா நடிகைன்னா அவங்களுக்கு தட்டி கேட்பாரே இல்லை. சினிமா நடிகைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்றதுனால இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றது. அதே சினிமா நடிகை பார்த்து இவங்க சொல்லு விட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் பாருங்க. ஒன்று அப்படி மயங்கி கிடக்கிறது, அப்புறம் அவங்களே அசிங்கமா பேசுறது. இந்த மாதிரி இந்த வக்கரங்களை எல்லாம் ஆண்கள் they have to learn to sort it out and deal with it. இது எங்க மேல காட்டாதீங்க. உங்ககிட்ட இருக்குது அந்த அழுக்கு, அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.